ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு ஜின்னு வேலையை ரிசைன் பண்ண லெட்டர் எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபரூக் முகமது சத்யா. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே யங் ஜின்னு ரிசைன் லெட்டரையே பார்த்துட்டு ஓல்டு ஜின்னா மாறினதும் வெளியே போகிறான். அப்போ கேட் வெளியே நியூ கமரோட ஸ்பை வந்து ஜின் கிட்ட நியூ கமர் அனுப்புனாருன்னு சொல்கிறான். அடுத்த சீனே ரெண்டு பேரும் காருக்குள்ளே இருக்காங்க. ஸ்பையும் ஒரு கவர் கொடுக்குறான். ஜின்னும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் இருக்குது. என்ன ஸ்மெல்னு கேட்டால் ஸ்பை உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு கேட்குறான். ஜின்னும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. அதே ஸ்மெல் தான், அதில் ஒரு ஃப்ளவர் தான் இருக்குது. ஸ்பையும் நியூ கமர் இந்த ஸ்மெல்லான்னு செக் பண்ணக்கு சொன்னார், கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜின்னும் ஃப்ளவர்ஸை பற்றியும் கேட்குறா. கட் பண்ணால் ஹீரோ கீழே சிகரெட் துண்டு இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ அங்கே வந்த ஓல்டு டிடெக்டிவ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு க்ளீன் பண்ணுறாரு. ஹீரோவும் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்க ஓல்டு டிடெக்டிவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். ஓல்டு டிடெக்டிவ் எல்லாம் ஹீரோ அம்மா இறந்துட்டாங்கன்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் இல்லை, என் அம்மா வர்றது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதை சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு ஞாபகம் இல்லை. ஓல்டு டிடெக்டிவும் ஆமாம், ரொம்ப வருஷம் ஆகிட்டு இல்லை, உன் அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் உயிரோட இருப்பாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஓல்டு டிடெக்டிவும் உன் அம்மா விட்னஸ்னு கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் கொலைகாரனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு என் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல ஓல்டு டிடெக்டிவும் தட்டி கொடுக்குறாரு. கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஓல்டு ஜின் சொன்ன பேக்ரவுண்ட் செக் தான் பண்றான். ப்ரொஃபைல் வேற மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிட்டு நேம் சேஞ்ச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கின லேடி ஃபோட்டோ கூட கம்பேர் பண்ணுறான். ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஓல்டு ஜின் வர ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் சொல்ல வரான் விஷயத்த. ஜின்னும் ஹீரோ வரலையான்னு கேட்குறா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வரான். அப்போ ஹீரோ வர குட் பை சொல்ல தான் வந்தேன்னு சொல்றா. ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஏன் குட் பை சொல்லணும்னு புரியாம கேட்குறான். ஹீரோவும் வெளியே போய் பேசலாம்னு சொல்றான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் இங்க பேசலாமே அப்படின்னு சொல்றான். ஜின் கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான், ஆனா வெளியே போறா ஜின்னு. கட் பண்ண ஜின் ரெசின் லெட்டர் கொடுக்குறா. ஹீரோ அதை வாங்காம எந்த எக்ஸ்பிளனேஷனும் சொல்லாம போக போறீங்களா, என்ன காரணம்னு கேட்க ஜின்னும் சாரி சொல்றா. ஹீரோவும் உங்க சாரியை கேட்க இங்க வரலனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, யங் ஜின்னுக்கு தெரியுமா இது எல்லாம், என்ன ரிலேஷன்ஷிப் அவ கூட உங்களுக்கு, ஜின் ஆண்டி நேமை யூஸ் பண்ணி இந்த ஜாப் வாங்கினீங்களா, ஜின் அம்மா உங்களை அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறாங்க, அடுத்தவங்க எமோஷன் கூட இப்படிதான் விளையாடுவீங்களா, நானும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் உங்களை எவ்வளோ நம்புறோன்னு தெரியுமா அப்படின்னு வரிசையா கேட்குறான். ஜின்னும் என்னால் எதையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு ஓடி போறா. கட் பண்ணா ஜின் அப்பா ஃப்ரெண்ட்டை இதுக்கு முன்னாடி ஒரு லேடி ஷாப் பற்றி கேட்டு ஜின் அம்மாட்ட அடி வாங்கியிருப்பார்ல, அந்த ஷாப் அட்ரஸாக கேட்குறாரு. ஃப்ரெண்டுக்கு கையெல்லாம் நடுங்குது எழுத. ஃப்ரெண்டும் யாரோ சொல்லி தான் கேட்டேன், எனக்கு அது சரியான்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஜின் அப்பா தான் வற்புறுத்தி எழுதி வாங்குறாரு. அந்த அட்ரஸை தேடி தான் வந்திருக்காரு. அது ஒரு டீ ஷாப்பு. உள்ளே போய் பார்க்குறாரு, ஷாப் க்ளோஸ் ஆகியிருக்கு. கட் பண்ணா ஓல்டு ஜின்னும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரா. அப்போ ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஜின்னை பார்த்துட்டு அந்த பாக்ஸை வாங்கிட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம்னு கீழே வைக்கிறான். அப்புறம் ஒரு வழியா எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஜின்னுக்கு கிடைச்ச எவிடன்ஸையும் கேட்கிறான். ஜின்னும் கொடுக்குறான் அந்த லெட்டரை. அவனும் நீங்க தேட சொன்ன ஓல்டு லேடியும் நேம் சேஞ்ச் பண்ணி ட்ரக்ஸ் வாங்கின லேடியும் ஒரே ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிக்கிறான். ஜின்னும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. வேகமா ஓடுறா. ஓல்டு லேடியை தேடி தான் போறான். ஆனா அவங்க வரல வேலைக்கு. கட் பண்ணா ஓல்டு லேடியை தான் காமிக்கிறாங்க. செம்ம மாடர்னா இருக்காங்க. ஃபிளாஷ்பேக்ல ஒரு வீட்டுக்கு போய் ஒரு லேடிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் உள்ள நகை எல்லாம் திருடுறாங்க. அந்த லேடியும் முழிச்சுக்க கோடாரியால அடிச்சு கொண்டுட்டு போறாங்க. அது வேற யாரும் இல்லை, நியூ கமரோட ஒய்ஃப் தான். அப்புறம் பாஸ்புக்கை கொண்டு பேங்குக்கு போயிருப்பான். நியூ கமர் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல ஜின் ஆண்டி கிட்ட, அதனால ஓல்டு லேடியை வெயிட் பண்ண வச்சுட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவரு எடுத்திருக்க மாட்டாரு, ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த டைமிங்ல. ஓல்டு லேடியும் ஜின் ஆண்டிக்கு ஏதோ தெரியுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போறாங்க. ஜின் ஆண்டி வீட்டுக்கு வரும்போது நியூ கமருக்கு கால் பண்ணியிருப்பாங்க, ஆனா ரீச் ஆகல. உடனே வாய்ஸ் மெயில் அனுப்புறாங்க. அப்ப யாரும் இருக்க மாதிரி இருக்கவும் திரும்பி பாக்குற கேப்ல செங்கில வச்சு ஒரே அடிதான் கீழே விழுந்துட்டாங்க ஜின் ஆண்டி. ஓல்டு லேடி ஜின் ஆண்டி சென்ட் பண்ண வாய்ஸ் மெயிலை வந்து டிலீட் பண்றாங்க. அப்படியே ஜின் ஆண்டியே இழுத்துட்டு போகும்போதுதான் ஹீரோ அம்மா பார்த்திருப்பாங்க. அதை பார்த்து பயத்துல கையில இருந்த திங்ஸை வந்து கீழே போட்டிருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்டு ஓல்டு லேடியும் போய் பார்த்து அதுல இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை வந்து எடுத்து பார்க்குறா. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ஓல்டு லேடி ஜின் அப்பா போன டீ ஷாப்புக்கு தான் போறா. அது அவங்களோட டீ ஷாப் தான் போல. அப்போ பக்கத்து ஷாப்பு லேடி வந்து கடைக்கு ஒரு ஆள் வந்ததை சொல்றாங்க. ஓல்டு லேடிக்கு ஜின் அப்பா யாருன்னே தெரியல. கட்டனா ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். ஓல்டு லேடி வீட்டுக்கெல்லாம் போய் இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துருக்கா. அப்படிதான் அந்த ட்ரக்ஸை கலந்து கொண்டு இருக்கா. அந்த டீ ஷாப் பத்தியும் சொல்றான். ஹீரோவும் அந்த டீ ஷாப்பை ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்றான் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்டை. கட் பண்ண ஓல்டு ஜின்னு ஓல்டு லேடி
லேடியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் டோரை தான் உடைக்க ட்ரை பண்றா. கட் பண்ண டீ ஷாப்ல ஜின் அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி என் குழந்தையால கண்டுபிடிக்க உங்ககிட்ட வந்தேன், அப்பதான் நம்ம மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாரு. ஓல்டு லேடியும் ஞாபகம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் அப்பாவும் ஞாபகம் இருக்கா, திருப்பியும் ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓல்டு லேடியும் 20 வருஷம் ஆச்சு, இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் அப்பாவும், அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியணும், என் ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்புறம் ஒரு பேப்பர் வைக்கிறாரு, அதுல வாக் லிம்ஸனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவான்னு போட்டிருக்கு. ஓல்டு லேடியும் இன்னும் இதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பிளாஷ்பேக்ல ஓல்டு லேடியை தேடி அப்பவே ஜின் அப்பாவும் ஃப்ரெண்டும் வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஓல்டு லேடி ஷாப் பக்கம் தான் ஜின் ஆண்டி காணாம போயிருப்பாங்க, அதை கேட்டுதான் பேசியிருப்பாங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சு ஜின் அப்பாக்கு அம்மா கால் பண்றாங்க. அப்போ அதுல இருக்க ஜின் போட்டோவை பாக்குறா ஓல்டு லேடி. அப்போ அவன் ஏன் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேம சொல்றாங்க. அப்போ யங் ஜின்னை வந்து மர்டர் நடந்த இடத்துல வந்து ஓல்டு லேடி பார்த்துருப்பாள், அதை யோசிச்சு பார்த்துட்டு வில்லத்தனமா பாக்குறா. அவ பேசுறதே ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது. கட் பண்ண ஓல்டு ஜின்னும் ஓல்டு லேடிக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமை உடைச்சி உள்ள அந்த ஸ்மெல் வருதான்னு பாக்குறா. அப்போ அந்த ஃப்ளவரும் அங்க கிடைக்குது. டீ ஷாப்ல ஓல்டு லேடி, இந்த பிளேஸ் எப்படி தெரியும், வேற யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பவும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஓல்டு லேடியும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்றா. அப்புறம் நான் வாக்குன்னு யாரு சொன்னான்னு ஜின் அப்பாவே பாக்குறா. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஓல்டு லேடி ஒரு நேமில் வந்து ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாள், அந்த லேடியை வந்து கொன்னதை தான் காமிக்கிறாங்க. அதை வந்து ஓல்டு சோல்ஜர் பார்த்துருப்பாரு, அதான் அவரையும் கொலை பண்ணிட்டா. இவரக்கமே இல்லை போல இந்த சைக்கோக்கு. கட் பண்ணால் ஓல்டு ஜினும் ஹீரோக்கு கால் பண்ணி என்ஜின் நம்பர்லேருந்து விஷயத்த சொல்கிறா. அப்போ ஹீரோவும் டீ ஷாப் இருக்க ஃபுட்டேஜை தான் செக் பண்ணிட்டு இருப்பான். அவனும் அதில் ஓல்டு லேடி பிக்கை வந்து பார்க்குறான். ஹீரோவும் ஜின் கிட்ட எங்கேயும் போகாத, நீ இருக்க இடத்துலயே இருன்னு சொல்கிறான். என்ஜினும் ஓல்டு ஜின்னும் ஒரே ஆளான்னு கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரியல. ஹீரோவும் அந்த டீ ஷாப் போறான். ஓல்டு ஜின்னுக்கு அப்போ சீக்கிரம் வரியா அர்ஜென்ட்னு அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. கால் பண்ண பேசல எதுவும். அப்போ ஜின் அப்பாவை கட்டி போட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கா ஓல்டு லேடி ஜின்னுக்கு. அதை பார்த்துட்டு ஜின்னு வந்து பதறிட்டா. ஓல்டு லேடியே கால் பண்றா, அவன் அப்பாவை பார்க்கணும்னா போலீஸ் கிட்ட சொல்லாம பார்க்கவா, போலீஸ்கிட்ட சொன்னா அவன் அப்பா செத்துருவான் அப்படின்னு சொல்றா. ஜின்னும் என் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கொன்னுடுவேன் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ கால் பண்றான். ஆனா ஜின்னு எடுக்கல, கத்தியெல்லாம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறா. டாக்ஸி பிடிச்சு தான் போறா. ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா, ஆனா ஃப்ரெண்டு ஒரு விளாக் எடுக்கிறதுல பிஸியா இருக்கா, அதனால எடுக்க முடியல. ஜின்னும் மெசேஜ் பண்றா. கட் பண்ணா ஹீரோ டீ ஷாப் வந்துட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். விசாரிச்சதுல டீ ஷாப் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனா மார்னிங் வந்து ஒரு லேடி வந்திருக்கதாட்டு சொல்றான். ஹீரோவும் அவ தான் கொலைக்காரின்னு சொல்றான். கட் பண்ணா ஜின்னு கார்ல இருந்து இறங்கி ஓடுறா. அப்பவே நைட் ஆகுது. யங் ஜின்னா மாறுறா. ஜின்னுக்கு கால் பண்ணி ஓல்டு லேடி, ஜின் தானே, போலீஸை கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்க ஜின்னும் இல்லைன்னு சொல்றா. அடுத்த இன்னொரு லொக்கேஷனை அனுப்பியிருக்கா, அதை நோக்கி ஓடுறா. ஜின்னு கார்ல ஓல்டு லேடியும் ஃபாலோ பண்றா. ஒரு குடோனுக்குள்ள ஜின் போறா. உள்ள போய் பார்த்தா யாரையுமே காணும். அப்பாவுக்கு கால் பண்ண ரிங் வந்து அங்கதான் அடிக்குது. ஜின்னும் போன் எடுத்து பார்க்க பின்னாடி இருந்து ஓல்டு லேடி கோடாரியால ஒரே அடிதான். அப்பாவையும் ஜின்னையும் கொன்னுறாம இருந்தா அதுவே போதும். இன்னும் 2 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஹாப்பி எண்டிங்கா எந்த விசேதமா இருந்தா நல்லா இருக்கும். அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சு பார்க்கணும் மறக்காம ஸ்டார் ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுங்க.